நீட் ஜேஇ எக்ஸாமுக்கு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அது ஹைப்ரிடைசேஷன் அண்ட் விஎஸ்சிபிஆர் தியரி. இதை ரெண்டை பேஸ் பண்ணி மினிமம் ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். இதில் வந்து எப்படி உங்களுக்கு டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன், பாண்ட் பேர், லோன் பேர், ஷேப், ஜாமெட்ரி இதெல்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்கிற மாலிகுல் இல்லை அயன் அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் present in the given molecule or ion. Next, seconds, if suppose cation is given, subtract the number of electrons equal to the charge on the cation. Cationic species கொடுத்துருந்தாங்கன்னா subtract பண்ணிக்கிறீங்க number of electrons எதுனா equal to the charge on the cation. If anion is given, add equal to the charge on the anion. அப்படியே cationக்கு ஆப்போசிட் ஆனியன் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய சார்ஜ் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கிறீங்க. -1 +1 -2 +2 அந்த மாதிரி ஆட்டியான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும் கேட்டையான் ஆனியானுக்கு. நெக்ஸ்ட், இஃப் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 டிவைட் பை 2. வேல்யூ வந்து 8 இல்லாட்டி அது 8க்கு ஈக்குவலாக வந்து அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறீங்க. Value is from 9 to 56 divide by 8. Find quotient Q1. 8க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணிக்கங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் குவோஷண்ட்டாக எடுத்துறீங்க. ஒரு சில மாலிகுல்ல ஃபர்ஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துடும். அப்படி சப்போஸ் ரிமைண்டர் 0 வரலனாக்கா if remainder is present divide by 2 find quotient Q2. ஸோ அதை வந்து quotient 2ன்னு எடுத்துக்கிறீங்க. ஆட் ஆல் தி quotients. ஸோ கிடைச்சிருக்கிற quotient எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபைனல் வேல்யூ இஸ் எக்ஸ். அந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற மாலிகுலுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறீங்க. இஃப் த வேல்யூ இஸ் less than or equal to 8 divide by 2. if it is between 9 and 56 னா divide by 8. quotient எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறீங்க. அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து if suppose x is equal to 2, type of hybridization வந்து sp. x is equal to 3 வந்தால் sp2, 4 வந்தால் sp3, 5 வந்தால் sp3d, 6 வந்தால் sp3d2, 7 வந்தால் sp3d3. நெக்ஸ்ட் லோன் பேர் செகண்ட்ஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட்டாச்சு டு சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டத்து கூட எத்தனை ஆட்டம்ஸ் அட்டாச்சு ஆகிருக்கோ அதை வந்து லோன் பேர்னு எடுத்துலாம். இருக்கிறதுல இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஜஸ்ட் மேக்ஸ் மட்டும் சிம்பிள் ஒரு மேக்ஸ் டிவிஷன் தான். டிவிஷன் அடிஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் எஸ்பிகே. இது வந்து AB2ன்னு எடுத்துறீங்க. ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பிங்கிறது பாண்டட் ஆட்டம் ஆர் சரௌண்டிங் ஆட்டம்ஸ். ஸோ எத்தனை பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து BeCl2. பெரிலியத்துக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 ப்ளஸ் குளோரினுக்கு 7. 2 குளோரின் இருக்கிறதுனால 2 × 7 14 + 2 = 16. ஸோ 16 above 8. ஸோ அதனால் 8ஆலே டிவைட் பண்ணுறீங்க. 2 8s are 16. ஸோ ரிமைண்டர் 0. 2 வந்தாலே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எஸ்பி டைப் ஹைப்ரிடைசேஷன். ஸோ லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இல்லை அட்டாச்சு ஆட்டம்ஸ். ஸோ 2 குளோரின் இருக்குது. ஸோ 2 இல்லையா? ஸோ
கோஷன்ட் வந்து எவ்வளோ 2, அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். 2 minus 2 is equal to 0. ஸோ 0 தான் லோன் பேர். பாண்ட் பேர் இஸ் ஈக்குவல் டு 2 தான் இல்லையா. எத்தனை AB2 டைப்னால அங்கே அது எத்தனை ஆட்டம்ஸ் அட்டாச்சாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பாண்ட் பேரும் வரும். ஸோ அதுவும் 2, பாண்ட் பேர் 2, லோன் பேர் 0. நெக்ஸ்ட் இதனுடைய ஜாமெண்ட்ரி ஷேப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீனியர். லோன் பேர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா SP இல்லை SP2 எந்த டைப் SP3 எதை எடுத்தீங்கன்னாலும் லோன் பேர் இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் அண்ட் ஜாமெண்ட்ரி போத் ஆர் சேம், ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ SP டைப்புக்கு வந்து இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு லோன் பேரே கிடையாது. ஸோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் 0னா போத் ஜாமெண்ட்ரி அண்ட் ஷேப் ஆர் சேம். ஸோ அது வந்து லீனியர். இது வந்து SP டைப்புக்கு. நெக்ஸ்ட் வந்து SP2 டைப். SP2க்கு AB3ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பிங்கிறது பாண்டட் ஆட்டம். அதே தான் நம்மளுக்கு பாண்டட் பேரும் வரும். BF3. போரானுக்கு 3 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7. 3 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 3 × 7 21 + 3 24. 24 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 8s are 24. ஸோ ரிமைண்டர் 0. 3 வந்தாலே நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் சொல்லியிருக்கேன். 3 வந்தால் SP2. நெக்ஸ்ட்டு இது நமக்கு கோஷன்ட் வந்து 3 வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இல்லை பாண்டட் ஆட்டம்ஸ் வந்து ஃப்ளோரின் 3 ஃப்ளோரின் இருக்குது. ஸோ 3. ஸோ 3 minus 3 is equal to 0. ஸோ 0 தான் லோன் பேர். பாண்டட் பேருக்கு வந்து அதே ஃப்ளோரின் 3 இருக்கிறதுனால 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய இதுலேயும் நம்மளுக்கு லோன் பேர் 0 வந்ததுனால லோன் பேர் வந்து 0 தான். ஸோ அதனால் இதனுடைய ஷேப் ஜாமெண்ட்ரி போத் ஆர் சேமாக இருக்கும். ஸோ அதனுடைய ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார். லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இதில் 0ன்றதுனால உங்களுக்கு ஜாமெண்ட்ரி அண்ட் ஷேப் போத் ஆர் சேம். ட்ரைகோனல் பிளேனார். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம லோன் பேர் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் SO2. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AB2L1 டைப். இது எப்படி வந்துச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இல்லையா சல்ஃபருக்கு ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 6. ஸோ 2 இருக்கிறதுனால 2 × 6 is equal to 12 + 6 is equal to 18. 18 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 2 8s are 16. ஸோ ரிமைண்டர் 2 வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிமைண்டர் 2 வந்ததுனால இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் வந்து இப்போ 0 வந்துடுச்சு. ஸோ 2 கோஷன்ட்டுமே இப்போ ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோட்டல் கோஷன்ட் வந்து 3. 3 மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் ஆட்டம்ஸுங்கிறது ஆக்சிஜன் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு 2. ஸோ 3 minus 2 is equal to 1. ஸோ லோன் பேர் is equal to 1. பாண்டட் பேர் is equal to எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்குன்னா 2. ஸோ இல்லை ஸோ பாண்ட் பேர் is equal to 2. இந்த லோன் பேர் வந்ததுனால இதனுடைய ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதனுடைய ஷேப் என்ன வரும்னா உங்களுக்கு பென்ட் ஷேப். ஸோ அதான் இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து ஒரு இது ஈஸியான மெத்தட். லோன் பேர் இல்லைன்னா ஜாமெண்ட்ரி அண்ட் ஷேப் ரெண்டுமே சேமாக இருக்கும். இப்போ லோன் பேர் வந்தனால என்னுடைய ஷேப் வந்து பென்ட்டு. ஜாமெண்ட்ரி வந்து அதே சேம் தான். ஷேப் வந்து உங்களுக்கு பென்ட் ஷேப். ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ட்ரைகோனல் பிளேனர் தான். ட்ரைகோனல்
ட்ரைகோனல் பிளேனார். இப்போ sp2 டைப் பார்த்தோம். ஸோ அதனால் இது ஏன் ab2lனா பாண்டட் பேர் 2 லோன் பேர் 1. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு sp3 டைப் ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். sp3 இது வந்து உங்களுக்கு NH4 ப்ளஸ் NH4 நைட்ரஜனுக்கு வந்து 5 ப்ளஸ் 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 4 மைனஸ் 1. எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எத்தனையோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே +2 இருந்துச்சுன்னா இங்கே -2 பண்ணிக்கணும். +3 இருந்துச்சுன்னா இங்கே -3 பண்ணியிருக்கணும். ஸோ 5 + 4 - 1 இஸ் ஈக்குவல் டு 8. 8 வந்து இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 2 சார் 8. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. 4 வந்தாலே நம்மளுக்கு sp3 டைப் ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு வந்து கோஷன்ட் தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ். ஸோ எத்தனை சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இல்லை அட்டாச்சு ஆட்டம்ஸ்னா 4. ஸோ 4 minus 4 is equal to 0. So lone pair is equal to 0. Bonded pair is equal to 4. Next இதனுடைய ஷேப் ஜாமெண்ட்ரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னு காட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ராஹெட்ரல். ஏன்னா இதில் லோன் பேர்ஸ் இல்லை, அதனால இது வந்து டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல்ங்கிறது தான் இதனுடைய ஜாமெண்ட்ரி அண்டு போத் ஜாமெண்ட்ரி அண்டு ஷேப் ரெண்டுமே சேம். ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல். நெக்ஸ்ட் டைப் sp3லே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்ன டைப்? நெக்ஸ்ட் டைப் வந்து இது என்ன டைப் வரும்னா உங்களுக்கு ab4. ஏன்னா பாண்டட் பேர் 4 தான் இருக்கு, இதில் எந்த லோன் பேரும் வரலை. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைப் வந்து sp3லே உங்களுக்கு வந்து அடுத்தது ab3l1 டைப். ab3l1 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH3. அமோனியாவுக்கு வந்து நைட்ரஜனுக்கு 5 + 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3. 5 + 3 is equal to 8. 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 2 சார் 8. ஸோ ரிமைண்டர் 0. 4 வந்தாலே நமக்கு sp3 டைப் ஹைபிரிடைசேஷன். கோஷன்ட் வந்து 4. ஸோ 4 மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இல்லையா? ஸோ 4 மைனஸ் 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 4 - 3 is equal to 1. ஸோ 1ங்கிறது லோன் பேர். பாண்ட் பேருங்கிறது ஸோ லோன் பேர் இஸ் equal to 1. பாண்ட் பேர் இஸ் equal to எத்தனைனா 3 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால 3. இதனுடைய ஜாமெண்ட்ரி வந்து சேம் தான், டெட்ராஹெட்ரல். ஜாமெண்ட்ரி டெட்ராஹெட்ரல் தான், பட் ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப் என்ன வரும்னா உங்களுக்கு ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் பிரமிடல்ங்கிறது தான் இதனுடைய ஷேப். ஸோ இங்கே லோன் பேர் வந்ததுனால உங்களுக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் ஜாமெண்ட்ரி வந்து சேம் தான், டெட்ராஹெட்ரல். நெக்ஸ்ட் டைப் வந்து ab2l2. b2l2 சென்ட்ரல் ஆட்டம் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் வர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் H2O.
இதுவும் உங்களுடைய என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே தான். ஸோ ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டம் ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா. ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 6. ஸோ டோட்டலாக 8. 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 2s are 8. ஸோ ரிமைண்டர் 0. 4 வந்தால் நம்மளுக்கு sp3 டைப் ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட்டு லோன் பேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ கோஷன்ட் வந்து 4 மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் 2. ஸோ 4 minus 2 is equal to 2. ஸோ லோன் பேர் is equal to 2. பாண்ட் பேர் is equal to 2. ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஜாமெட்ரி சேம் தான், அதே டெட்ராஹெட்ரல் தான் வரும். ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல் தான் வரும். ஷேப் வந்து உங்களுக்கு பென்ட் ஷேப். ஷேப் வந்து என்ன? பென்ட் ஷேப். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லைங்களா. ஒரு லோன் பேர் இருந்துச்சுனாக்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரைகோனல் பிரமிடல். 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா அது வந்து பென்ட் ஷேப். பட் ஜாமெட்ரி வந்து சேம் தான், டெட்ராஹெட்ரல் தான். பட் 2 லோன் பேர் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப் வந்து பென்ட் ஆகுது. லோன் பேர்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஷேப் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு டைப் வந்து உங்களுக்கு sp3d டைப். sp3d sp3 பார்த்தாச்சு. இப்போ sp3d டைப் ஹைப்ரிடைசேஷன். sp3க்கு வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ab5 டைப். ஃபர்ஸ்ட் ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்து b5. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து pCl5. பாஸ்பரஸ்க்கு 5 ப்ளஸ் குளோரினுக்கு 7. ஸோ 5 குளோரின் இருக்கிறதுனால 5 × 7 35 + 5 is equal to 40. 40 வந்ததுனால உங்களுக்கு வந்து 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 5 ways are 40. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ 5 வந்தாலே நம்மளுக்கு sp3d டைப் ஹைப்ரிடைசேஷன். ஒன்றும் இல்லை, 5நாலே ஒரு S 3 P 1 D. ஸோ அதான் sp3d. ஸோ கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் 5 மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம் வந்து 5 குளோரின் இருக்கிறதுனால 5. ஸோ 5 minus 5 is equal to 0. ஸோ லோன் பேர் is equal to 0. பாண்டட் பேர் is equal to அதே குளோரின் 5 குளோரின் இருக்கிறதுனால 5. நெக்ஸ்ட் இதனுடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல். இது ஜாமெட்ரி ஷேப்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஒரு லோன் பேர் வந்தால் எத்தனை, லோன் பேர் வரலன்னா எத்தனைன்ட்டு. பட் இங்கே வந்து லோன் பேரே இல்லாததுனால போத் ஜாமெட்ரி அண்ட் ஷேப் போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் டைப் வந்து இதே sp3dல வந்து உங்களுக்கு ab4l1. ab4l1 டைப். ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும், 4 பாண்டட் பேர் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து SF4. சல்ஃபருக்கு 6 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7. 4 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 4 × 7 28 + 6 is equal to 34. 34 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 8s are 32. ஸோ ரிமைண்டர் 2. 2 வந்ததுனால திரும்பவும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் இப்போ 0 வந்துருச்சு. ஸோ டோட்டல் கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ். சரௌண்டிங் ஆட்டம்ங்கிறது 4 இல்லையா, 4 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 4 is equal to 1. ஸோ லோன் பேர் is equal to 1. பாண்ட் பேர் is equal to 4. ஏன்னா 4 ஃப்ளோரின் தான் இதில் அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதனுடைய ஜாமெட்ரி சேம் தான், அதே ட்ரைகோனல் பைபிரமிடல் தான். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷார்ட்டாக எழுதுறேன். ஷேப் வந்து உங்களுக்கு சீஷா ஷேப்.
ஸோ ஜாமெண்ட்ரி வந்து இது ரெண்டுத்துக்குமே சேம் தான், ட்ரைகோனல் பை பிரமிடல். பட் ஷேப் வந்து இங்கே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்ததுனால என்னுடைய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசா ஷேப். நெக்ஸ்ட் இதில் sp3dலே வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான் வந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதனுடைய ஷேப் பார்க்கலாம். இதுக்கு வந்து டைப் வந்து ab3l2 clF3, குளோரினுக்கு 7 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7, 3 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 3 × 7 21 + 7 28, 28 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 3 8s are 24, ரிமைனிங் 4 வந்துருக்கு, ரிமைண்டர் 4 வந்ததுனால திரும்பவும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 2 2s are 4, ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ரெண்டு கோஷன்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 2 5, 5 வந்தால் நம்மளுக்கு sp3d டைப் ஹைப்ரிடைசேஷன். ஸோ டோட்டல் கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டல் கோஷன்ட் 5 மைனஸ் எத்தனை ஃப்ளோரின் அட்டாச் ஆயிருக்குன்னா 3 ஃப்ளோரின். ஸோ 5 - 3 = 2. ஸோ லோன் பேர் = 2, பாண்டட் பேர் = எத்தனை ஃப்ளோரின்ஸ் சரௌண்டிங்கில் இருக்குது இல்லையா, ஸோ 3 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 3. ஸோ பாண்டட் பேர் 3, லோன் பேர் 2. ஸோ இதனுடைய ஜாமெண்ட்ரி சேம் தான், ட்ரைகோனல் பை பிரமிடல் தான். பட் ஷேப் வந்து உங்களுக்கு டி ஷேப். இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து தியரி பார்ட்டில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இங்கே எப்படி ஷார்ட்டாக இதை கால்குலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதில் ஜாமெட்ரி ஷேப் மட்டும் இதில் சொல்கிறேன். இது எப்படி டி ஷேப்புங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலில் அடுத்தது பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ab2l3. ஸோ 2 பாண்டட் பேர் எலக்ட்ரான் 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் xcf2. ஸோ ஜீனானுக்கு வந்து 8 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7. ஸோ 2 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 2 × 7 14 + 8 = 22. 22 வந்தால் 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 2 8s are 16. ஸோ ரிமைண்டர் வந்து 6, ரிமைண்டர் 6 வந்துருக்கு, 6 திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 3 2s are 6. ஸோ ரிமைண்டர் வந்து இப்போ 0 வந்துடுச்சு. ஸோ ரெண்டு கோஷன்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 3 = 5. 5 வந்து நமக்கு sp3d டைப் ஹைப்ரிடைசேஷன். டோட்டல் கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ். xcf2ல வந்து 2 ஃப்ளோரின் தான் சரௌண்டிங் ஆட்டம். ஸோ 5 - 2 = 3. ஸோ இதில் லோன் பேர் = 3, பாண்ட் பேர் = 2. ஜாமெண்ட்ரி சேம் இதில் வந்து அதே தான், ட்ரைகோனல் பை பிரமிடல். ஷேப் வந்து இதில் உங்களுக்கு லீனியர் ஷேப். ஸோ 2 லோன் பேர் 3 லோன் பேர் 2 பாண்ட் பேர் வந்து வந்தாலே நம்மளுக்கு எந்த எக்ஸாம்பிளாக இருந்தாலும் ஷேப் வந்து சேமாக தான் இருக்கும், லீனியர் ஷேப். ஸோ இது வரைக்கும் நம்ம sp sp2 sp3 sp3d வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப் வந்து sp3d2 டைப். sp3d2 டைப் ஹைப்ரிடைசேஷன். sp3d2 டைப் ஹைப்ரிடைசேஷன். இது வந்து ab6 ஃபர்ஸ்ட் டைப். எக்ஸாம்பிள் வந்து sf6. சல்ஃபருக்கு வந்து சிக்ஸு ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7. 6 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 6 × 7 = 42 + 6 = 48. 48 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 6 8s are 48. ஸோ ரிமைண்டர் 0.
6 வந்தாலே நம்மளுக்கு sp3d2 சொல்லியிருக்கேன். x உடைய வேல்யூ 6 வந்தாலே sp3d2. So quotient minus surrounding atoms. 6 minus 6 is equal to 0. So lone pair is equal to 0. Bonded pair is equal to எத்தனை surrounding atoms இல்லை attached atoms. So fluorine 6 இருக்கிறதுனால 6. ஸோ என்னோட geometry shape both are சேமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு lone pair வந்து 0 வந்துடுச்சு. ஸோ அதனால் octahedral. நெக்ஸ்ட் டைப் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா sp3d2ல ab5l1 ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து brf5 7 புரோமின்க்கு ப்ளஸ் ஃப்ளோரின் 5 இருக்கிறதுனால 5 into 7 35 plus 7 is equal to 42. 42 greater than 8 இல்லையா? ஸோ அப்போ 8 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 5 8s are 40. ரிமைண்டர் 2. திரும்ப 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ டோட்டல் கோஷன்ட் 5 plus 1 is equal to 6 மைனஸ் நம்மளுக்கு வந்து எத்தனை ஃப்ளோரின் அட்டாச் இருக்கு 5 இல்லையா? ஸோ 6 minus 5 is equal to 1. ஸோ bonded pair is equal to 5. lone pair is equal to 1. ஸோ அதனால தான் ab5l1 டைப். ஸோ இது வந்து இதில் வந்து உங்களுக்கு bonded pair lone pair வந்துடுச்சு. இதில் ஜாமெண்ட்ரி சேம் தான், அதே ஆக்டாஹெட்ரல் தான் வரும். பட் ஷேப் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல். இங்கே லோன் பேர் 0 வந்ததுனால உங்களுக்கு ஷேப் வந்து ஆக்டோஹெட்ரல். லோன் பேர் 1 வந்ததுனால உங்களுக்கு ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. என்னென்னா ஸ்கொயர் பிரமிடல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அடுத்த டைப் வந்து ab4l2. ab4l2 டைப். 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது எப்படி உங்களுக்கு ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுது இதை பார்க்கலாம். ab4l2 xcf4. So 8 plus 4 into 7 is equal to 36. So 36 8 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 8s are 32. ஸோ ரிமைண்டர் 4 வந்தது. திரும்ப அந்த 4 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 2 2s are 4. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ டோட்டலாக 6. ரெண்டு கோஷன்ட்டையும் ஆட் பண்ணால் 6 வந்தாலே நம்மளுக்கு sp3d2 டைப் ஹைப்ரிடைசேஷன் தான். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாண்ட் பேர். பாண்ட் பேர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஆட்டம் சரௌண்டிங் இருக்குது. ஸோ 4. பாண்ட் பேர் இஸ் ஈக்குவல் டு 4. லோன் பேர் இஸ் ஈக்குவல் டோட்டல் கோஷன்ட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம். ஸோ 6 minus 2 is 6 minus 4 is equal to 2. So lone pair is equal to 2. Bond pair வந்து 4. Geometry same தான், octahedral. Shape வந்து square planar. Shape வந்து இதில் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் பிளேனார். இதை பார்த்து இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கோங்க. ஒரு இதுக்கும் என்ன ஷேப் சேஞ்ச் ஆகுதுங்கிறது. ஸ்கொயர் பிளேனார். ஒரு லோன் பேர் வந்தால் என்ன ஷேப்பு, 2 லோன் பேர் வந்தால் என்ன ஷேப்புங்கிறது. நெக்ஸ்ட் டைப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா sp3d3 டைப். sp3d3 டைப். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். sp3d3க்கு ab7
IF7. So iodine is 7 plus 7 into 7. So total of 49 plus 7 on the 56. 56 8 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 7 8s are 56. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ 7 வந்தாலே நமக்கு என்ன டைப்னா sp3 d3 type hybridization. So quotient minus surrounding atoms. 7 minus 7 is equal to 0. So 0 தான் lone pair. So lone pair is equal to 0. Bonded pair is equal to எத்தனை atoms attached இருக்கோ அதே தான். ஸோ 7 ஃப்ளோரின்ங்கிறதுனால bonded pair is equal to 7. ஸோ இதனுடைய ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா லோன் பேர் வந்து நம்மளுக்கு 0 வந்துருக்கு. பென்டகோனல் பை பிரமிடல். பென்டகோனல் பை பிரமிடல். இந்த லோன் பேர் 0 வந்ததுனால ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு லோன் பேர் வந்தால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா AB6L1 XeF6. ஸோ ஜீனானுக்கு வந்து 8 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு 7. ஸோ 6 into 7 is equal to 42 plus 8 50. 50யை 8 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 5 8s are 40. 6 8s 48. ஸோ ரிமைண்டர் 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. திரும்பவும் 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் 0. 6 plus 1 7. 7 வந்து நமக்கு sp3 d3. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு S 3 P 3 D. ஸோ அதனால் இது வந்து 7 வருது இல்லையா. ஸோ டோட்டலாக 3 plus 1 7. ஸோ 7 வந்தால் நமக்கு sp3 d3 type hybridization. ஸோ டோட்டல் கோஷன்ட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம் 7 மைனஸ் 6 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 6 is equal to 1. ஸோ லோன் பேர் is equal to 1. பாண்டட் பேர் is equal to lone pair is equal to 1. Bonded pair is equal to 6. இதில் வந்து ஜாமெட்ரி சேம் தான். அதே பென்டகோனல் ஜாமெட்ரி வந்து பென்டகோனல் பை பிரமிடல் தான் வரும். பட் ஷேப் வந்து இங்கே வந்து என்ன வரும்னா டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். ஷேப் வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். இதுதான் என்னுடைய ஷேப். ஸோ ஜாமெட்ரி வந்து அதே தான், பென்டகோனல் பை பிரமிடல் தான். இங்கே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப் வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு டைம் போட்டு பாருங்கள். ஸோ எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்ஸ் தான் உங்களுக்கு இல்லையா. ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டமுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சாலே அதனுடைய ஜாமெட்ரி ஷேப்பு ப்ளஸ் ஹைப்ரிடைசேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக போட்டு முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே பாண்ட் பேர் லோன் பேர்ஸை வச்சே எப்படி நமக்கு வந்து இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை வச்சே எப்படி இருக்குதா இல்லையாங்கிறத வச்சே எப்படி இந்த டைபோல் மூமெண்ட்டுங்கிறது அதுவும் ஈஸியாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதையும் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம்.